ஸ்ரீஹரிஹி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம். முதலாவது அத்தியாயம். தேவரிஷி நாரதர் பக்தியை சந்தித்தர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சத் சித் ஆனந்த சுரூபன். அவரே இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு, இருப்பு, அழிவு ஆகிய மூன்றிற்கும் காரணன். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்ற மூவகை தியாபங்களையும் களைபவர் அவரே. அவரை நாம் வணங்குவோம். இன்னும் ஸ்ரீ சுகருக்கு உபநய சடங்கு கூட நடைபெறவில்லை. உலகியல் கர்மங்களையோ வேதங்களில் கூறப்பட்ட வைதீக கர்மங்களையோ செய்வதற்கான வாய்ப்பும் இன்னும் பெற்றாரில்லை. அவ்வாறான ஸ்ரீ சுகர் துறவு மேற்கொள்ள வீடு வாசலை துறந்து தனிச்சு செல்வதைக் கண்ட அவரது தந்தை வியாசர் மகனது பிரிவாற்றாமையால் மனம் நொந்து புலம்பி கதறி கூவி அழைக்கலானார். ஒருவரோரும் சேராது தனித்திருப்பவரும் எவ்வித செயலும் மற்றவராக கர்மங்களை ஒழித்தவராக விளங்குபவருமான ஸ்ரீ சுகர் பற்றனைத்தையும் துறந்து செல்லும் போது அவரது பிரிவாற்றாமை கஞ்சிய வியாச பகவான் குழந்தாய் என்று உரத்த குரலில் அழைத்தார். அப்போது மரங்களும் பிரம்மமயமாக ஆகிவிட்டதால் சுகமயமாகி எதிரொலித்தன. அவ்வாறு அசையும் அசையா பொருள்கள் அனைத்திலும் உயிருக்குயிராய் பரவி நிற்கும் முனிவரான ஸ்ரீ சுகாச்சாரியரை வணங்குகிறேன். உலகில் உள்ள அசையும் அசையா பொருள்கள் அனைத்திலையும் பிரம்மம் பரவியுள்ளது. அந்த பிரம்மத்தினுள் தான் அனைத்தும் அடங்கியது. அந்த பிரம்மமாகவே சுகர் ஆகிவிட்டபடியால் அவர் சுகபிரம்மம். அவரது இதயத்தில் சராச்சரங்கள் அனைத்தும் பரவியுள்ளன. அதுபோல் அவற்றினூடேயும் ஸ்ரீ சுகர் பரவியுள்ளார். மரங்களிலும் சுகர் பரவியிருப்பதனால் குழந்தாய் என்னும்போது அம்மரங்களும் ஏன் என்று பதில் கூறின. அவர் பிரம்மத்திலேயே ஒன்றிவிட்டதால் ஆத்மாவான பகவான் எல்லா பொருள்களிலும் வியாபித்து இருக்கிறார். நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற மகா வாக்கியத்திற்கிணங்க தானே பிரம்மமாகவும் இருப்பதை உணர்த்திவிட்டார். முன்பொரு சமயம் பகவானுடைய கதை அமுதத்தை பருகுவதில் மிகவும் விருப்பு கொண்ட சௌனக மகரிஷி நைமிசாரண்யத்தில் வசிக்கும் பேரறிஞரான சூதபுராணிகரை வணங்கி கேட்கிறார். சௌனகர் கேட்கிறார், சூத புராணிகரே, அறியாமையாகிற இருளை நீக்குவதில் கோடிக்கணக்கான சூரியனுக்கு நிகர் தங்களது ஞானம். எங்களது செவிக்கு உணவான அறியாமையை நீக்கும் பகவானை பற்றிய அமுதமயமான கதைகளை எங்களுக்கு கூறி அருள வேண்டும். பக்தி, ஞானம், வைராக்கியம் மூலம் அடையப்படும் பகவானை பற்றிய அறிவு எவ்வாறு பெறலாகும்? பகவானது அடியவர்கள் இந்த உலகமாயின் மயக்கத்திலிருந்து எவ்வாறு தங்களை காத்து கொள்கிறார்கள்? கோரமான இந்த கலியுகத்தில் மக்கள் பெரும்பாலும் அசுரத்தன்மையே இயல்பாக கொண்டுள்ளன. பற்பல துன்பங்களால் பீடிக்கப்பட்ட இந்த மக்கள் தெய்வீக இயல்பை பெறுவதற்கான சிறந்த வழி எதுவோ? சூதரே, அனைத்து நலன்களையும் வாரி வழங்குவதும் தூய்மையான கங்கை முதலியவற்றை தூய்மைப்படுத்துவதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை எளிதிலே பெறச் செய்வதுமான சிறந்த வழியை கூறுங்கள். தேவருலகில் விளங்கும் சிந்தாமணியோ இவ்வுலக இன்பங்களைத்தான் தரும். கற்பகத்தருவோ அதிகமாக தருவதானாலும் சொர்க்க சுகத்தைத்தான் தரும். ஆனால் குருநாதர்கள் மகிழ்வார்களேயானால் யோகிகளும் பெறுதற்கரியான ஸ்ரீ வைகுண்டத்தையே கூட பெற்றுத் தருவார்கள். சூதர் பதில் கூறுகிறார், சௌனகரே, உங்களது இதயம் பகவானை பற்றிய பக்தி வெள்ளத்தால் நிறைந்துள்ளது. பிறப்பிறப்பு என்கிற பயத்தை நிர்மூலமாக்கும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள சிறந்த உபாயத்தை சற்று யோசித்து கூறுகிறேன். அது பக்தி வெள்ளத்தை பெருக்குகின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை மகிழ்விக்கும் சிறந்த உபாயம். அதை நான் உமக்கு கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். கலிகாலத்தில் காலரூபியான காலசர்பத்தின் வாயில் விழிந்தொழியும் மக்களை அந்த பயத்திலிருந்து முற்றிலுமாக காப்பாற்றவே ஸ்ரீமத் பாகவதம் என்னும் சிறந்த சாஸ்திரத்தை ஸ்ரீ சுகமுனிவர் கூறினார். மக்கள் மன தூய்மை பெற இதை காட்டிலும் சிறந்த சாதனம் இல்லை. பல பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாகவே இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பெற இயலும். சுகபிரம்மம் சிறந்ததான இந்த பாகவத கதையை மன்னன் பரீட்சித்துக்கு கூறத் தொடங்கிய போது தேவர்கள் அமுத கலசத்தை ஏந்தி அந்த சபைக்கு வந்தனர். தேவர்கள் தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வதில் கை தேர்ந்தவர்கள். ஆகவே அந்த தேவர்கள் அங்கு வந்து ஸ்ரீ சுகரை வணங்கி, பிரம்மமே, தாங்கள் இந்த அமுதத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ண கதாமுதமான ஸ்ரீமத் பாகவதத்தை எங்களுக்கு தர வேண்டுகிறோம். அரசன் பரீட்சித் இந்த அமுதத்தை பருகட்டும். அதனால் அவர் மரணத்திலிருந்து காக்கப்படுவார். நாங்களும் ஸ்ரீமத் பாகவதமான அமுதத்தை பருகுவோம் என்று வேண்டினர். இவ்வுலகில் வெறும் கண்ணாடி துண்டுகள் எங்கே? விலை மதிக்க முடியாத மாணிக்கம் எங்கே? அமுதம்தான் எங்கே? பிறவிப்பிணியை போக்கும் பகவத் கதாமுதம் எங்கே? இதை சிந்தித்த ஸ்ரீ சுகர் தேவர்களை நினைத்து மனதிலே சற்றே நகைத்தார். அவர்களது பக்தியின்மையை, கதாமுதத்தை பருகும் தகுதியின்மையை நினைத்து ஸ்ரீமத் பாகவத அமுதத்தை அவர்களுக்கு தரவில்லை. ஆகையால் ஸ்ரீமத் பாகவதமாகிற இந்த கதாமுதம் தேவர்களும் பெறுதற்கரியது என்று புலனாகிறதல்லவா?
முன்பொரு சமயம் பிரம்மதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு மன்னன் பரீட்சித் முக்தி பெற்றான் என்பதை அறிந்து பெருவியப்பெய்தினார். உடனே தனது சத்தியலோகத்தில் ஒரு துலாக்கொலை தராசை நட்டு அதில் மோட்சத்திற்கான அனைத்து சாதனங்களையும் வைத்து நிறுத்தி பார்த்தார். மற்ற சாதனங்கள் லேசாகவும் ஸ்ரீமத் பாகவதம் தனது பெருமையால் பாரமிக்கதாகவும் இருந்தது. இதை கண்டு முனிவர்கள் மிக்க வியப்பெய்தினார்கள். இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவானுடைய சொரூபமே எனவும் கலியுகத்தில் இதை படிப்பதும் கேட்பதுமே மோட்சத்திற்கு சாதனம், முக்திக்கு வழி எனவும் தீர்மானித்தனர். 7 நாட்கள் பாராயணம் செய்தல் சப்தாக விதி என்கிற நியமப்படி இதை முழுவதும் 7 நாட்கள் தொடர்ந்து கேட்போமானால் பக்தி நிச்சயம் கிட்டும். முன்பொரு சமயம் கருணைக்கடலான சனகாதி முனிவர்கள் இதை நாரதருக்கு கூறியுள்ளனர். தேவரிஷியான நாரதர் இதை தன் தந்தையான பிரம்மதேவரிடமிருந்து முன்பே கேட்டிருந்தாலும் சப்தாக விதி, அதாவது 7 நாட்களில் கேட்க வேண்டிய வழிமுறைகளை அவருக்கு சனகாதி முனிவர்கள்தான் கூறினார்கள். சவுனகர் கேட்கிறார், சூதரே, நாரதரோ இவ்வுலகியலில் ஈடுபடாதவர், அதிலிருந்து தனித்திருப்பவர், ஓரிடத்தில் நிலையாக நில்லாதவர். அவ்வாறிருக்க அவர் சனகாதி யோகிகளை எங்கு சந்தித்தார்? 7 நாட்களில் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க வேண்டும் என்கிற விதிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு எவ்வாறு தோன்றியது? சூதர் பதில் கூறுகிறார், ஸ்ரீ சுகர் என்னை தனது பிரியமான சீடன் என எண்ணி தனிமையில் எனக்கு இதை உபதேசித்தார். பக்தி நெறி சொட்டும் அந்த கதையை நான் உனக்கு கூறுவேன். ஒரு நாள் பரிசுத்தர்களான சனகாதிகள் 4வரும் சாது சங்கம் பெற எண்ணி பக்தி குணங்கள் பற்றி மகான்களுடன் உரையாட விரும்பி விசாலா என்ற நகரம் வந்தனர். அப்பொழுது தெய்வ செயலாக அங்கு வந்திருந்த நாரதரை கண்டார்கள். சனகாதிகள் கூறுகிறார்கள், பிரம்மபுத்திரரை, தங்கள் முகம் வாடியிருக்கிறதே, ஏன் ஏதோ சிந்தையில் ஆழ்ந்திருக்கிறீர்கள் போல் இருக்கிறது. இவ்வளவு வேகமாக எங்கு போய் கொண்டிருக்கிறீர்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? ஏதோ சொத்துக்களை பறிகொடுத்தவன் போல் காணப்படுகிறீர்களே, ஏன் தாங்களோ பற்றற்றவர்? அப்படி இருக்க இந்த கலக்கம் ஏன்? இதன் காரணத்தை தயவு செய்து கூற வேண்டும். நாரதர் கூறுகிறார், இந்த பூவுலகை மிக உயர்வாக நினைத்துத்தான் இங்கு வந்தேன். இங்கு வந்து புஷ்கரம், பிரயாகை, காசி, கோதாவரி, ஹரித்வாரம், குருச்சேத்திரம், ஸ்ரீரங்கம், சேது பாலமுள்ள ராமேஸ்வரம் முதலிய புண்ணிய தீர்த்தங்கள், சேத்திரங்கள் என இங்குமங்கமாக அலைந்து திரிந்தேன். ஆனால் எந்த இடத்திலும் மனமகிழ்ச்சியும் அமைதியும் கிட்டவில்லை. இப்போது அதர்மத்திற்கு துணை போகும் கலியுகம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆட்டிப்படைக்கிறது. இப்பொழுது இப்பூவுலகில் சத்தியம், தவம், உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்கும், சௌசம், அனைவரிடமும் தயை, தானம் முதலியன எதுவுமே இல்லை. அனைத்து ஜீவர்களும் தங்கள் வயிற்றை நிரப்பிக் கொள்வதிலேயே முனைந்துள்ளனர். பேசுவதெல்லாம் பொய், சோம்பேறித்தனம், மந்தமான அறிவு, பாக்கியமற்ற நிலை, தொல்லைகளின் ஆக்கிரமிப்பு என்று அவதிப்படுகிறார்கள். சாதுக்கள் என்பவர்களும் வேதத்திற்கு புறம்பான செயல்கள் செய்யும் பாஷாண்டிகளாக, வேதத்தை நிந்திப்பவர்களாக உள்ளனர். பார்ப்பதற்குத்தான் அவர்கள் பற்றற்றவர்கள் போலிருக்கின்றனர். ஆனால் பெண், பொன் ஆகியவற்றில் மோகம் கொண்டு அவைகளை தேடி அலைகின்றன. வீட்டிலே பெண்கள்தான் அரசிகள், அவர்களது சொல்லே சட்டம், அவர்களது சகோதரர்களே அறிவுரை கூறும் மந்திரிகள். பணப்பேராசையால் மக்கள் தங்கள் பெண் குழந்தைகளை விலைக்கு விற்கின்றனர். தம்பதிகள் சண்டையோ ஓயாதது. பெரியோர்களது ஆசிரமங்கள், புண்ணிய தீர்த்தங்கள், நதிகள் ஆகியன வேறு மதத்தவர்கள் யவனர்கள் பிடியில் இருக்கின்றன. தீய மனம் படைத்த அவர்கள் பல தேவாலயங்களை நாசப்படுத்தினார்கள். இப்பொழுது யோகிகளோ, சித்தர்களோ, ஞானிகளோ, நற்செயல் புரியும் சான்றோர்களோ இல்லை. நற்செயல்களுக்கான சாதனங்கள் அனைத்தும் கலிபுருஷன் என்னும் காட்டு தீயினால் எரிந்து சாம்பலாயின. இந்த கலியில் அனைத்து தேசவாசிகளும் கடைகளில் அன்னத்தை விற்கிறார்கள். அந்தணர்கள் கூலிக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறார்கள். பெண்களோ விபச்சாரம் செய்து தங்களை போஷித்துக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி பூவுலகம் முழுவதிலும் கலியுகத்தின் கொடுமைகளை கண்டுகொண்டே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் திருவிளையாடல்கள் புரிந்த யமுனா நதி தீரம் வந்தேன். முனிவர்களே, அங்கு ஒரு ஆச்சரியத்தை கண்டேன். ஒரு இளமங்கை மிகவும் மன வருத்தத்துடன் அங்கு உட்கார்ந்திருந்தார். அவள் அருகில் வயதான கிழவர்கள் 2 பெருமூச்சு விட்டு கொண்டு மயங்கிய நிலையில் படுத்திருந்தனர். அவ்விளமங்கை அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு சில போது அவர்களை எழுப்ப முயற்சி செய்து அதில் தோல்வியுற்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். தங்களது உண்மை நிலையினை கண்டு இறங்கி காத்து ரட்சிப்பார் யார் என 10 திசைகளிலும் தேடி பார்த்து கொண்டிருக்கும் அந்த மங்கையை சுற்றி 100 பெண்கள் விசிறிக்கொண்டு அவளுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தனர். வெகு தொலைவிலிருந்து இந்த காட்சியை கண்ட நான் மிகவும் வியப்புற்று அவர்களை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பி அவர்களிடம் சென்றேன். என்னை கண்டதும் அவ்விளமங்கை எழுந்து நின்று கலங்கிய மனதுடன் கூறலானார். இளமங்கை கூறுகிறாள், பெரியோரே, சாதுவே, ஒரு நிமிடம் இங்கு தங்கியிருந்து எனது மனக்கவலையை போக்க வேண்டும். தங்களது தரிசனம் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளின் அனைத்து பாவங்களையும் போக்க வல்லது.
தங்களது உபதேசத்தால் எனது மனக்கவலையும் நீங்கும், அமைதியும் கிட்டும். ஜீவர்களுக்கு நல்ல காலம் வரும்போதுதானே நல்லோர்களின் தரிசனம் கிடைக்கிறது. நாரதர் கூறினார். அப்பொழுது நான் அந்த மங்கையிடம், அம்மா நீ யார்? இவர்கள் இருவரும் உனக்கு என்ன உறவு முறையாக வேண்டும்? உன் அருகில் இருக்கும் தாமரை கண்ணழகிகளான இவர்கள் யார்? உனது கவலைக்கான காரணம் என்ன என்று சொல் என்று கேட்டேன். இளமங்கை பதில் கூறுகிறாள். முனிவரே, எனது பெயர் பக்தி. இவர்கள் என் மக்கள். ஞானம், வைராகியம் என்று பெயரினர். காலத்தின் கோலத்தால் இவர்கள் மூப்படைந்துள்ளனர். இந்த பெண்களோ கங்கை முதலிய புண்ணிய நதிகள். எனக்கு பணிவிடை செய்ய இவர்கள் இங்கு வந்துள்ளனர். தேவர்களான இவர்கள் பணிபுரியும் பாக்கியம் பெற்றும் எனக்கு இன்பமோ மன அமைதியோ கிட்டவில்லை. தவச்சக்கரவர்த்தியே, இப்போது என் சரிதத்தை சற்று கவனமாக கேளுங்கள். அது மிகவும் விஸ்தாரமானது. இருப்பினும் அதை முழுவதுமாக கேட்டு எனக்கு அருள் புரிய வேண்டும். நான் திராவிட தென் தமிழ்நாட்டில் பிறந்தவள். கர்நாடக தேசத்தில் வளர்ந்தேன். மகாராஷ்டிரத்தில் சில இடங்களில் பெருமை பெற்றேன். கூர்ஜர தேசத்தில் கிளத்தன்மையை அடைந்தேன். கோரமான இந்த கலிகாலத்தின் தாக்கத்தால் வேதத்தை புறக்கணிக்கும் பாஷாண்டிகள் என்னை இவ்வாறு அலங்கோலப்படுத்திவிட்டனர். வெகு காலமாக இந்த துன்பத்தில் இருப்பதால் நானும் என் மக்கள் இருவரும் உடல் மெலிந்து வலுவிழந்து ஒளியிழந்து இவ்வாறு வாடுகிறோம். ஆனால் இந்த பிருந்தாவனம் வந்தது முதல் நான் மறுபடியும் அழகுமிக்க இளமங்கையாக ஆகிவிட்டேன். ஆனால் எதிரில் படுத்திருக்கும் எனது இரு மக்களும் சோர்வடைந்து துன்பப்படுகிறார்கள். ஆகவே நான் இந்த பிருந்தாவனத்தை விட்டுவிட்டு வேறிடம் செல்ல விரும்புகிறேன். இவர்கள் இருவரும் மூப்பால் துன்பப்படுவது கண்டு நானும் துன்பப்படுகிறேன். நான் யுவதியாகவும் என் மக்கள் இருவரும் கிழவர்களாகவும் இருப்பதன் காரணம் என்ன? நாங்கள் மூவரும் ஒன்றாகத்தானே இருக்கிறோம். அப்படி இருக்க இந்த மாறுபாடு ஏன்? உலகில் தாய் கிழவியாகவும் மக்கள் இளமையாகவும் இருப்பதுதானே இயல்பு. ஆனால் எங்கள் விஷயத்தில் மட்டும் ஏன் இந்த மாறுபாடு? இதை கண்டு எனக்கு வியப்பும் துன்பமும் ஒரு சேர வருகிறதே. தாங்களோ யோகிகளில் சிறந்தவர், முக்காலமும் உணர்ந்த அறிஞர். இதற்கான காரணம் என்னவோ தயவு செய்து கூற வேண்டுகிறேன். நாரதர் பதில் கூறுகிறார். அம்மா, நான் உனது துன்பங்களின் காரணத்தை எனது ஞானக்கண்களால் கண்டு கூறுகிறேன். நீ கவலையை விடு. பகவான் ஸ்ரீஹரி உனது துன்பங்களை துடைத்து மங்களங்களை தருவார். சூதபுராணிகர் கூறுகிறார். சிறந்த முனிவரான நாரதர் ஒரு நொடியில் அவள் துன்பத்திற்கான காரணத்தை அறிந்து கூறலானார். நாரதர் கூறுகிறார். அம்மா, கவனமாக கேள். கோரமான பல தீங்குகளை தரும் கலியுகம் இப்போது நடைபெறுகிறது. ஆகவே ஒழுக்கம், யோக மார்க்கம், தவம் ஆகிய அனைத்தும் இப்போது அளிக்கப்பட்டு விட்டன. மக்களோ மூர்க்கத்தனம், தீச்செயல்கள் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டு அரக்கர்களாக மாறி வருகிறார்கள். உலகில் எங்கு பார்த்தாலும் நல்லவர்கள் துன்பத்தில் வாடுகிறார்கள், தீயோர்கள் இன்பமாக இருக்கிறார்கள். இந்நிலையில் தைரியத்தை மேற்கொண்டு நற்செயல்கள் செய்பவனே சிறந்த அறிவாளி, பண்டிதன், ஞானி என அழைக்கப்படுவான். வருடந்தோறும் இந்த பூமி ஆதிசேஷனுக்கு தலைச்சுமையைத்தான் அதிகரித்து வருகிறது. எதை தொடலாம், எதை பார்க்கலாம் என்ற நிலையும் மாறிவிட்டது. நற்செயல்கள் எங்குமே காணப்படவில்லை. உன்னையோ உனது பிள்ளைகளையோ கவனிப்பார் யாரும் இல்லை. மக்கள் உலகியல் இன்பங்களில் மனதை செலுத்துவதால் குருடர்களாகி உங்களை கவனிக்கவில்லை. கவனிப்பாரற்ற நீங்கள் முதுமையடைந்து துன்புறுகிறீர்கள். பிருந்தாவனம் வந்ததால் நீ மறுபடியும் அழகு யுவதியாக ஆனாய். பிருந்தாவனம் பரம புண்ணியமானது. அதனால் பக்தி இங்கு மகிழ்ந்து நடனமாடுகிறது. ஞானம், வைராக்கியம் என்ற உன் இரு மக்களை இங்கு ஆதரிப்பாரின்மையா இவர்களது மூப்பு நீங்கவில்லை. ஆனால் பகவான் விளையாடிய இந்த மண்ணின் தொடர்பால் இவர்களுக்கு ஆன்ம சுகம் உண்டாகியுள்ளது. அதனால் இவர்கள் சற்றே தூங்குபவர்கள் போல் இருக்கிறார்கள். அதாவது பிருந்தாவனத்தில் பக்தி ஒன்றே பிரதானம். அங்கு ஞானத்திற்கோ அறிவிற்கோ வைராக்கியத்திற்கோ துறவு நிலைக்கோ இடமில்லை. எங்கு காணினும் பக்தி வெல்லமே. பக்தி கேட்கிறாள். நாரதரே, ராஜா பரீட்சித் பாவியான் இந்த கலியை ஏன் தங்க வைத்தார்? இவன் வந்ததும் முன்பிருந்த சகல வஸ்துக்களின் சாரமும் எங்கு சென்றனவோ தெரியவில்லை. கருணை கடலான பகவான் ஸ்ரீஹரியும் இதை பார்த்து கொண்டு எப்படி வாழாவிருந்தார்? முனிவரே, எனது இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துங்கள். தங்களது இன்சொற்கள் எனக்கு மன அமைதியை அளிக்கின்றன. நாரதர் பதில் கூறுகிறார். அம்மா குழந்தாய், நீ ஆசையோடு கேட்டுவிட்டாய். ஆகவே ஆவலோடு கவனமாக கேள். கல்யாணி, மங்களமானவளே, நான் உனக்கு அனைத்தையும் கூறுகிறேன். உனது துன்பங்கள் தானாகவே அழியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மண்ணுலகை விடுத்து என்றைக்கு தனது ஸ்ரீ வைகுண்டத்திற்கு எழுந்தருளினாரோ அன்றே நற்செயல்களுக்கு தீங்கு செய்யும் கலியுகம் பிறந்துவிட்டது. மன்னன் பரீட்சித்து அனைத்து திசைகளிலும் வெற்றி கொடி நாட்டி வரும் வேளையில் இந்த கலியை சந்தித்தார். ஆனால் இந்த கலி தீனனாக அவனது திருவடிகளில் சரணமடைந்தான். மகரந்தத்தையே தேடும் மண்டு போல எதிரில் உள்ள நற்பொருளையே தேடிச் செல்லும் மன்னன் பரீட்சித்து நாம் இவனை கொல்லக்கூடாது என எண்ணினான். தவம், யோகம், சமாதி ஆகிய உபாயங்களால் பெற இயலாத உயர்ந்த பதவி கலியுகத்தில் பகவான் ஸ்ரீஹரியின் திருநாமங்களை கூறுவதாலேயே எளிதில் பெறலாகும்.
இந்த கலியுகம் சாரமற்றதாயினும் பகவான் நாம சங்கீர்த்தனத்தாலேயே அனைத்து நலன்களும் எளிதில் பெறலாகும் தன்மையை எண்ணியும் கலியுகத்தால் தோன்றும் அனைத்து ஜீவராசிகளின் நன்மையை கருதியும் இந்த கலியை கொள்ளாமல் விடுத்தான். இந்த கலியில் மக்கள் தவநெறி விடுத்து மரநெறியில் ஒழுகுவதால் அனைத்து பொருள்களின் சாரமும் அழிந்துவிட்டது. பூமியில் உள்ள எல்லா பொருட்களும் விதையற்ற பதர் போல் ஆயின. அந்தணர்கள் உணவிற்கும் செல்வத்திற்கும் ஆசைப்பட்டு வீடு வீடாக தெரு தெருவாக ஸ்ரீமத் பாகவத கதைகளை கூறி வருவதால் கதைகளின் சாரம் போய்விட்டது. நதி தீரங்களிலும் தேவாலயங்களிலும் பலவித தீச்செயல் புரிபவர்கள் தெய்வமில்லை என்று பேசித் திரியும் நாத்திகர்கள் மரநெறி ஒழுக்கத்தால் நரகம் புகை இருப்பவர்கள் ஆகியோர் வசிப்பதால் தீர்த்தத்தின் மகிமை குறைந்து பெருமை அழிந்தது. காமம், கோபம், பேராசை, உலகியல் விஷயங்கள் ஆகியவற்றிலே மனமயங்கி ஈடுபாடு கொண்டு அவற்றை பெற வேண்டி போலியாக தவம் செய்வோர்களது செய்கையால் தவத்தின் பெருமை நீங்கியது. மன அடக்கமின்மை, பேராசை, ஆடம்பரம், வேதநெறி விடுத்த நாத்திக எண்ணம் ஆகியவற்றை கடைபிடித்து அறநூல்களை பயிலாது விடுத்ததால் தியான யோகத்தின் பெருமை அழிந்தது. பண்டிதர்களோ முக்தி நெறி பெற முயலாது விலங்குகள் போல பெண்டிர் இணக்கம் கொண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்வதிலேயே அறிவை செலுத்துவதால் முக்தி நெறியாகிற அறியாத மூடர்களாகினர். தொன்று தொட்டு வழி வழியாக கடைபிடிக்கப்பட்டு வந்த விஷ்ணு பக்தி இப்பொழுது காண கிடைக்கவில்லை. இவ்வாறு தான் எல்லா வஸ்துக்களின் சாரமும் பெருமையும் காண கிடைக்காது அழிந்து போயின. இதுதான் இந்த கலியுகத்தின் இயல்பு. களி தர்மம். இதில் யார் மீதும் குற்றமில்லை. இதனாலேயே தாமரை கண்ணனான பகவான் கண்களுக்கு புலனாகாது வெகு அருகிலேயே இருந்தும் இவ்வளையும் பொறுத்து கொண்டிருக்கிறார். சூதர் கூறுகிறார், சவுனகரை இவ்வாறு நாரதர் கூற கேட்ட பக்தி என்ற பெண்ணுக்கோ ஆச்சரியம் தாங்கவில்லை. இதை கேட்டு பக்தி எதை கூறினாலோ அதை கேள். பக்தி கேட்கிறாள், தேவரிஷியே, தாங்களே புண்ணியசாலி. தங்களது தரிசனம் பெற்றது எனது வாக்கியமே. இவ்வுலகில் இறையடியார்களது தரிசனமே அனைத்து சித்திகளையும் நலன்களையும் பெற உயர்ந்த காரணமாகும். தாங்கள் ஒருமுறை செய்த உபதேசத்தை கேட்டு தயாதுவின் புதல்வனான பிரகலாதன் இவ்வுலகமாயை வெற்றி கொண்டான். தங்களது கருணையால் தான் துருவனும் அழிவற்ற துருவபதத்தை பெற்றான். சகல சேமத்தையும் அருளும் பிரம்மதேவரின் புதல்வர் தாங்கள். நான் தங்களை வணங்குகிறேன். என்னை காப்பாற்ற வேண்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே நாராயணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீகிருஷ்ணாய. ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் முதலாவது அத்தியாயம் முற்றிற்று.